ஹரிஹோம் ஹரிஹோம். பச்சைமா மலைபோல் மேனி போலவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தேகின்னும் இச்சிவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சிவை பெறினும் வேண்டேன் அரண்கண்மா நகருளானே. திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இந்த பக்கம் மதில் சுவர் பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபைனல் பண்ணுவாங்க. அப்புறம் பூசு வேலை பண்ணிச்சா முடிஞ்சிடும். மதில் சுவர் பாருங்கள். அப்புறம் இந்த மேலே இருக்கிற ஒரு 10-15 படிக்கு வந்து கைப்பிடி சுவர் பேஸ்மெண்ட் போட்டாச்சு. பாருங்கள், தெரியுதா பாருங்கள், பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இன்றைக்கி ஹைட்டு அந்த 3 அடி ஹைட்டு உயரம் போட்டால் தான் கை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த பிடிச்சிட்டு போனால் அதில் ஃப்யூச்சரில் ஒன்றா நம்ம அந்த சொன்ன பாருங்கள், அந்த எஸ்எஸ் பைப் போடுறது இருந்தால் யாரா டோனர் இருந்தால் நீங்கள் பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. கிட்டத்தட்ட 1 lakh ஆகுது. 70,000 மெட்டீரியல், 30,000 லேபர் வருது. 1 lakhல இருந்தால் கீழே இருந்து மேலே 2 பக்கமும் கைப்பிடி இந்த எஸ்எஸ்ஸில் கைப்பிடி இந்த பைப் சொல்லுவோம், எஸ்எஸ் பைப்பு பண்ணித்தரா இருக்கும். உள்ளே நம்ம இப்போ வியூ பார்ப்போம். இப்போ கைப்பிடி சுவர் கட்டப்பட்ட வியூ பாருங்கள். இது வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற மவுல் சுவரில் வந்து இதுவரையில் வந்திருக்கு. எதுவரையில் வந்திருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் போஸ்டரில் வந்திருக்கு. மேற்கு பக்கம் மொத்தம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த பாக்ஸ்லாம் பிரித்து கிரித்து ஃபைனலாக பூசு வேலை பண்ணி விட்டால் நமக்கு இந்த படிலாம் ரெடி ஆகிடும். அழகாக படியில் ஏற முடியாத கைப்பிடி சுவர் வச்சு ஏறணும், கைப்பிடி சுவர் கட்டணும் அப்புறம் வேணும்னு கேட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கான விஷயம் நம்ம அனைவரும் எதிர்பார்த்த விஷயம். அவங்களுக்கும் மட்டும் இல்லை, நம்ம அனைவரும் எதிர்பார்த்த விஷயம். ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம், எல்லாருடைய கனவுன்னு சொல்லலாம். அதுதான் பெருமாள் அவர் நிறைவேற்றி வச்சுருக்காருன்னு சொன்னால் நிதர்சனமான உண்மை. அதுதான் உண்மை. திருப்பணி தொடர்ந்து வேகமாக நடந்துட்டுருக்கு. உள்ளே வந்து இந்த இன்றைக்கி வந்து அந்த மதில் சுவர் கட்டுற முடிஞ்சிடும். கார்பெண்டர் ஒரு டோர், மடப்பள்ளிக்கு டோர் போடுற வேலை இருக்குது, அதை பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே அந்த சுவரை கைப்பிடி சுவரை ஃபைனலாக முடிச்சுட்டு இவங்களே திருப்பி கீழே இறங்கி வந்து வராங்க பாருங்கள். இவங்க தான் அந்த ஒர்க்லாம் செய்கிறவங்க, சென்னையை சேர்ந்தவங்க தான் வேலை செய்கிறவங்க. இவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரிக் கம்பத்துலேருந்து கீழே இருக்கிறதுக்கு பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. நாளைக்கு டோட்டலாக இந்த கைப்பிடி சுவர் ஃபைனல் ஆகிடும். அதுதான் அதனுடைய விவரம் தான் அவங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, வீடியோஸாக பார்த்துட்டுருக்கீங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அந்த கைப்பிடி எஸ்எஸ்சில் பைப் பண்ணுறவங்க ஒரு 7 டோனர் கூட சேர்ந்து, அதாவது 1 lakh ஆகுது பட்ஜெட். அது 10 பேரோட ஆளுக்கு 10,000 கூட பண்ணுறது தான் நான் ரெடி. அதாவது நான் என்ன உங்களுக்கு வாட் எவர் அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கான டீட்டெயில் பில்லு கொடுத்துருவோம். பொருள் இருக்குது பாருங்கள், அதனுடைய பில்லு. லேபருக்கு பில்லு வராது. லேபர் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். எவ்வளோ கிலோ கணக்கு ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறாருன்றது அந்த இது விஷயத்த சொல்லுவோம். இங்கேயே வந்து அவர் பண்ணி இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பூசு வேலை முடிச்ச அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் டைம் இருக்குது. யாரும் ஐடியா இருக்கவங்க என்கிட்ட பேசுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மண்டபம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கீழ் மண்டபம் இது. மேல் மண்டபம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. மேல் மண்டபம் ரெடியாக இருக்குது பாருங்கள். சுவாமி எங்கள் உள்ள பாலாலமணிய சுவாமி இருக்கார், அங்கே தான் இருந்துட்டுருக்கார். அவர் இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே எங்கே அவர் இடத்துக்கு சுவாமி பெருமாள் அவர் ஒரு இடத்துக்கு யதாஸ்தானம் சொல்லுவோம் நாங்கள். அந்த யதாஸ்தானத்துக்கு சம்ரோஷன்ற விழா நடைபெறுது. யதாஸ்தானத்துக்கு செல்கிறார் எம்பெருமான். கீழ் மண்டபத்தை பாருங்கள். கீழ் மண்டபத்தில் மேலே டேங்க் வந்து கீழே இருந்த டேங்க்கு ஓவர் டேங்காக மேலே தூக்கி வச்சுட்டோம். வாட்டர் ஃபெசிலிட்டி வரவங்க குழந்தைங்களுக்கு குளிக்கிறது, மொட்டை அடித்து குளிக்கிறது, காது குத்தல், இதுக்கெல்லாம் வந்து இது ஃபங்க்ஷனுக்கு பயன்படுற மாதிரி அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கிரில் கேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த வந்து பார்டர் அடிச்சிருக்கோம் பாருங்கள் மேலே. இது ப்ளூ கலர்னால் அது கீழ் மண்டபம், வாகன மண்டபம்னு எழுதுன்றதுக்காக அதை வச்சுருக்கோம். அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டு 1 or 2 டேஸில் வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த ரோடு இப்போ பார்க்குற ரோடு இப்படியே இந்த படி பக்கத்துலேயே இருக்காது, கொஞ்சம் டைவெர்ட் ஆகி இந்த மண்டபம் பக்கம் வந்துடும். அப்படி வரா மாதிரி பண்ணுறோம். இந்த மீதி இருக்க மண்ணெலாம் களைஞ்சி நேராக படி நமக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே அந்த ஒர்க்கு இந்த மேலே அந்த படி கட்டுற வேலை, இந்த சுவர் கட்டுற வேலை முடிஞ்சதும் அந்த பண்ணி கொடுத்துட்றோம். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மண்டபம் சுண்ணாம்பு தரையாக இருந்தது கீழ் மண்டபம், அதை எடுத்துகிட்டு சிமெண்ட் தரை போட்டாச்சு. இந்த வராண்டாவுக்கு போடணும். இந்த ஒர்க்கு முடியணும், ஃபைனலாக இருக்குது. வராண்டா வெயிட் பண்ணுறோம். இந்த வராண்டா தான் நம்ம பார்க்குற இந்த வராண்டா பகுதியை போட்டுட்டோம்னா இந்த பகுதி நீட்னஸ் ஆகிடும். இந்த மேலே போட்டாச்சு பாருங்கள். ஒயிட் வாஷ் நல்லா பக்காவாக பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மண்டபத்தை கீழ் மண்டபத்தை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் தான் வாகன மண்டபம்னு பேர். இது கீழ் மண்டபம், வாகன மண்டபம் சொல்லுவாங்க. மேலே கொஞ்சம் லீக்காக இருந்து லீக் ஆனதுக்கு மேலே இங்கேயும் உள்ளே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். மேலே டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அடித்து 2 கோட் அடித்து இனிமேல் ஒயிட் லீக்கேஜ் ஆகாத மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் பார்க்குற இன்னும் வெளிப்பகுதியில் வந்து இங்கே ரதப்பட்டறை சொல்லுவோம்ல, தெருவடிச்சான்னு சில ஊரில் சொல்லுவாங்க. ரதப்பட்டறைன்னு பேர். பெருமாள் சுவாமி
எழுந்தருளி அவர் போகிற பட்டறை, அது ரத பட்டறைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து தெருவடிச்சான்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ரூம் இது தெருவடிச்சான் சொல்கிற அந்த ரதப்பட்டறை இருக்கிற ரூம், ரதப்பட்டறை அது இருக்குது பாருங்கள். அந்த ரதப்பட்டறையும் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டோம். இப்போ அதில் ஆர்டிஸ்டில் உட்காந்து திருக்கோவில் ரதம்னு திருக்கோவில் ரதம்னு பேர் எழுத போகிறோம். அதை பார்க்க போகிறீங்க நீங்கள். இந்த ரதப்பட்டறை பாருங்கள். ரூம் இதான் ரதப்பட்டறை ரூம். எல்லாம் அடிச்சிட்டோம். ஜேசிபி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலைக்கும் ஜேசிபி வந்தால் தான் வேலை முடியும். ஏன்னா மலைக்கு போகிறதால எம்சாண்ட் எடுத்து மோட்ருக்கு, இந்த சிமெண்ட்டு, அப்புறம் முக்கா ஜல்லி எல்லாம் எடுத்து போடுறது. பக்கத்து ஒரு சீயமங்கலம் ஊருக்காருடைய ஜேசிபி எடுத்துகிட்டு போய் தான் திருப்பணி வேலை ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து மலை மேலே ஒர்க்குன்றதால மேனுவலாக வேலை செய்தால் இன்னும் நமக்கு மாதங்கள் அதிகமாகும். 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் லேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் விரைவாக முடிக்கிறதுக்காக இந்த ரோடு அமைப்பு வந்து நமக்கு அந்த மேலே உத்தரங்கள் மாற்றத்துக்கு மட்டும் இல்லாத இதை மாதிரி எல்லா திருப்பணிக்கும் பயன்படுற மாதிரி இதை ரோடு எடுத்து வந்திருக்கோம். ரோடுக்கு ஒன்றும் யாரும் டோனர் கிடைக்கல. அதுக்கு சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு டோனர் கிடைச்சாங்கன்னா அது நாங்கள் யாரும் பண்ணுற மாதிரி இருந்தால் அது விஷயம் நாங்கள் கேட்குறோம். இப்போ சம்ரோஷினிக்குள்ளே முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. யாருக்கும் முடிஞ்சவர்களும் அதை ஒரு ஐடியாவை வச்சுங்க, மனசில் வச்சுங்க. பெருமாளுடைய அனுகிரகத்தால் எல்லாம் திருப்பணியும் விரைவாக நடக்கணும். அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். சம்ரோஷின்ற விழா நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். கும்பாபிஷேக விழா நல்லபடியாக நடக்க பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.